ஹாய், நான் ஹக்கீம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக கொரியாவில் வேலையில் எடுக்கிற ப்ராசஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் கொரியா எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்காக நடத்துகிற ஸ்கில் டெஸ்ட்டில் 3 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றியும் இன்டர்வியூவை பற்றியும் நம்ம நேரத்தோட வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நேரத்தோட வீடியோக்களை பார்த்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதில் நடக்கிற ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக நடக்கிற பேசிக் ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கொரியா எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளேயே நீங்கள் எந்த செக்ஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். மேனுஃபேக்சரிங்காக, ஃபிஷரிஸாக, கன்ஸ்ட்ரக்ஷனான்னு சொல்லி அந்த வருஷம் கால் பண்ணுற என்னென்ன துறைக்கு கால் பண்ணுறாங்களோ அந்த துறையை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு துறையை பார்த்தோம்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங், ஃபிஷரிஸுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நடக்கிற பேசிக் ஸ்கில் டெஸ்ட் டிஃப்ரெண்டானதாக நடக்கும். நம்ம அதை மூணு செக்ஷனையும் ஒரே வீடியோவில் பார்த்தோம் சொன்னால் வீடியோட லென்த் கூட இருக்குங்கிறதால நம்ம இந்த வீடியோவில் மேனுஃபேக்சரிங்கில் நடக்கிற மேனுஃபேக்சரிங் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்காக நடக்கிற பேசிக் ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தனித்தனியாக ஃபிஷரிஸுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எப்படி அவங்களோட பேசிக் ஸ்கில் டெஸ்ட் வரும்னு சொல்லி நம்ம தனித்தனியாக வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் மேனுஃபேக்சரிங் பாஸ் பண்ணவங்களுக்காக நடக்கிற பேசிக் ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி இதில் பார்ப்போம். கொரியா எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே நீங்கள் மேனுஃபேக்சரிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதில் 3 சப் கேட்டகரி இருக்கும். மெஷர்மெண்ட், அசம்பிள், வுட் ஜாயினிங்னு சொல்லி 3 செக்ஷன் இருக்கும். இதில் 3ல் நீங்கள் எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த எக்ஸாமில் அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே செலக்ட் பண்ணணும். இதில் இந்த 3க்கும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 3க்கும் நடக்கிற பேசிக் ஸ்கில் டெஸ்ட் டிஃப்ரெண்டானதாக நடக்கும். அசம்பிளுக்கு வேறு மாதிரியும், அதே மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு வேறு மாதிரியும், வுட் ஜாயினிங்க்கு வேறு மாதிரியும் நடக்கும். அசம்பிள், மெஷர்மெண்ட், அதே மாதிரி வுட் ஜாயினிங், இந்த 3க்கும் பேசிக் ஸ்கில் டெஸ்ட்டில் நம்ம 3 பார்ட்டாக நடக்கும். அதில் 2 விஷயங்கள் இந்த 3க்கும் கொமனானதாக இருக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட், அசம்பிள், வுட் ஜாயினிங் எதை போட்டாலும் உங்களுக்கு நடக்கிற 3 டெஸ்ட் நடக்கும். பேசிக் ஸ்கில் டெஸ்ட்டில் 3 விதமான டெஸ்ட் நடக்கும். அதில் 2 டெஸ்ட் இந்த 3க்கும் கொமனானதாக இருக்கும். அது என்னென்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இந்த சைட்டில் காட்டுற மாதிரி பிக்சர்ஸ். முதலாவது இதை சொல்கிற பின் குச்சி போடுற அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் இந்த போட்டில் 36 ஓட்டைகள் இருக்கும். அதே மாதிரி 36 குச்சிகளும் இருக்கும். இந்த 36 ஓட்டைகளில் 18 ஒரே கலர்லையும் 18 வேற ஒரு கலர்லையும் இருக்கும். ரெட் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் இல்லாட்டி ரெட் கலர்லையும் க்ரீன் கலர்லையும் இந்த குச்சி இருக்கும். அதே அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த குச்சிகள் ஷேப்பை பார்த்தோம்னு சொன்னால் வட்ட வடிவத்திலையும் செவ்வக வடிவத்திலையும் அந்த குச்சிகள் இருக்கும். அதுலேயும் வட்ட வடிவத்தில் இருக்கிற குச்சிகள் 2 ஷேப்பில் இருக்கும். சிறிய வட்டமாகவும் பெரிய வட்டமாக இருக்கும். அந்த செவ்வகத்தை பார்த்தோம் சொன்னால் அந்த பாக்ஸ் கொஞ்சம் பெரிய செவ்வகமும் சின்ன செவ்வகமாக 2 சைஸில் 2 ஷேப்பில் 2 கலரில் இந்த குச்சிகள் இருக்கும். அந்த போட்லேயும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஓர்டர் அடிப்படையில் குழப்பின மாதிரி லைன் ஃபர்ஸ்ட் லைன் 6 லைன் இருக்கும். ஒவ்வொரு லைன்லேயும் 6 ஓட்டைகள் இருக்கும். இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த ஓட்டைகளில் பொருத்தமான ஷேப், பொருத்தமான கலரில் 1 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் அந்த 36 குச்சிகளையும் அந்த ஓட்டைகளில் போடணும். இதை நீங்கள் 3 செக்ஷனில் நீங்கள் எதுவாக இருந்தாலும், மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் தான், அசம்பிள், அதே மாதிரி வுட் ஜாயினிங் 3 செக்ஷனாக இருந்தாலும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு கொமனானதாக இருக்கும். 1 நிமிட டைமுக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை இதை அந்த குச்சியை அந்த ஓட்டைகளுக்குள்ளே பொருத்தமான ஷேப், பொருத்தமான சைஸ், அதே மாதிரி பொருத்தமான கலர் அந்த ஓட்டைகளில் நீங்கள் போடணும். இதுக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 மார்க்ஸ் தருவாங்க. ஃபுல் மார்க்ஸ் 10 கிடைக்கும். நீங்கள் 40 செகண்டுக்கு முதல் முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இதில் ராங் ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னால், ஒருவேளை உங்களோட குச்சிகள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களுக்கு போட முடியலை, குச்சிகள் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொன்னால் அதில் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்து உங்களோட 10 மார்க்ஸிலிருந்து ஃபுல் மார்க்ஸ் 10லேருந்து அதுக்குரிய மார்க்ஸை கழிப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஸ்கில் டெஸ்ட் கிளாஸ்களுக்கு போய் செஞ்சீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட 40 செகண்டுக்குள்ளே இந்த குச்சிகளை போடக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் சொன்னால் இந்த 3 செக்ஷனுக்கு கொமனாக இருக்கிறது ரிங் போடுற அப்படின்ற அமைப்பில் இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 லெவலில் ஒவ்வொரு லெவல்லையும் 4 சப் பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி 4 விதமான கம்பிகள் இருக்கும். ஒவ்வொரு பார்லையும் 3 ஓட்டைகள், அதாவது 3 பள்ளங்கள் இருக்கும். அந்த 3 பள்ளங்கள் 3 சைஸில் இருக்கும். ஒவ்வொரு லைனில் இப்போ 3 தட்டு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தட்டுலையும் 4 பிரான்ச்சஸில் ஒவ்வொன்றிலையும் 3 படி பார்த்தோம் சொன்னால் 12 வளையம் இருக்கும்.
36 வளையம் வந்து உங்களுக்கு தருவாங்க. 36 வளையத்தில் 12 வளையம், ஒவ்வொரு 12 வளையமும் டிஃப்ரெண்டான தடிப்பத்தில் இருக்கும். சைஸை பார்த்தோம்னு சொன்னால் வளையத்தில் சைஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு சைஸில் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது அதோட ஷேப், அதோட தடிப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால் அந்த வளையங்களோட தடிப்பம் வந்து மூணும் வந்து டிஃப்ரெண்டான சைஸில் இருக்கும். ஒன்று தடிப்பமாகவும் அதை விட சின்ன தடிப்பம் இல்லையாகவும் அதை மெல்லியதாகவும் 3 தடிப்பத்தில் இருக்கும். அந்த வளையம் 36 வளையம் இருக்கும். 12 36 இருக்கும். இந்த சைடில் இருக்கிற இதை பார்த்தோம் சொன்னால் இதில் வந்து ஒவ்வொரு 3 தட்டு மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பின் ஆகும், சுத்தும், நீங்கள் சுற்றலாம். இதில் வந்து இருக்கிற அந்த பள்ள ஓடரை பார்த்தோம் சொன்னால் ஓடர் வந்து குழம்பி வச்சிருப்பாங்க, மாற்றி மாற்றி வச்சிருப்பாங்க. டைம் 1 நிமிட டைம் தருவாங்க. அதுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட பள்ளங்களுக்குள்ள பொருத்தமான வளையத்தை வந்து நீங்கள் பொருத்தணும், அதில் கொழுவணும். 3 தட்டு இருக்கும், 12 3 தட்டு நீங்கள் கொழுவணும். 1 நிமிட டைமுக்குள்ளே நீங்கள் இதை வந்து அங்கே இருக்கிற அந்த வளையத்தை எடுத்து அந்த நீங்கள் எடுக்கிற சைஸுக்குரிய வளையத்துற பள்ளம் எங்கே இருக்கோ அதில் நீங்கள் பொருத்தணும், அதில் வந்து கொழுவணும். இதை வந்து ரிங் வந்து கொழுவுறன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு மார்க்ஸ், இதுக்குரிய மார்க்ஸை பார்த்தோம்னா 10 மார்க்ஸ் கிடைக்கும். 1 நிமிட டைமுக்குள்ளே நீங்கள் இதை வந்து செய்யணும். இதில் நீங்கள் தவறுனீங்கன்னு சொன்னால் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து குறையும். இது 3 செக்ஷன், மேனுஃபேக்சரில் இருக்கிற 3 செக்ஷனில் நீங்கள் எந்த செக்ஷனாக இருந்தாலும் இந்த 2 விஷயத்தையும் செய்யணும். குச்சி போடுறது, அதே மாதிரி இந்த பின் கொழுவுறது. அடுத்து நடக்க போகிற அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் செக்ஷன் வந்து எந்தெந்த செக்ஷனோ அதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃபஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறது அசம்பிள். நீங்கள் அதாவது அசம்பிளில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படின்னு சொன்னால் 10 ஓட்டைகள் வச்ச ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். 10 ஓட்டைகள் இருக்கும். மேலுக்கு 5 லைனில் வச்ச ஓட்டையும் கீழே 5 லைன் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டான இந்த படத்தில் காட்டுற மாதிரியான ஓட்டை வச்ச ஒரு பாக்ஸ் தருவாங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முதல்லையே ABCDE என்று சொல்லி 5 விதமான படங்கள் ஆல்ரெடி தந்திருப்பாங்க. அந்த படங்களில் தந்திருக்கிற மாதிரியான அமைப்பில் அங்கே இருக்கிற 8 போல்ட், அந்த போல்ட்டை வந்து அந்த எந்த படத்தை தாராங்களோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூட்டணும். அவங்க தார ஷேப்பில் பூட்டணும். இந்த போல்டு வந்து 2 விதமான போல்ட் இருக்கும். சும்மா நெட்டு வச்ச போல்ட்டும் இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிற லேஞ்சிக்கு வர ஷேப்பில் இருக்கிற அறுகோண வடிவில் வர அந்த போல்ட்டும் இருக்கும். அறுகோண வடிவில் வர போல்ட் உள்ளுக்குள்ளே வச்ச மாதிரி லேஞ்சின்னு சொல்கிறது. யுக்கக் லேஞ்சி போட்டு நீங்கள் பூட்டுற மாதிரி இருக்கும். இது 2 விதமான போல்ட் இருக்கும். அவங்க இப்போ 5 படத்தில் ஏதாவது ஒரு படத்தை உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு தருவாங்க. அந்த படத்தில் இருக்கிற மாதிரி அந்த போல்டை நீங்கள் அந்த ஓர்டரில் போட்டு காட்டணும். இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா ABCDEன்னு சொல்லி 5 விதமான படங்கள் இருக்கும். அதில் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முதலே உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு போவீங்க. அதில் ஏதாவது ஒரு படத்தை காட்டுவாங்க. இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இந்த ஷேப்பில் இப்படி தான் வரணும்னு சொல்லி அவங்க ஒரு படம் தருவாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கிற மாதிரி என்ன போல்டு, எந்தெந்த போல்டு எவ்வளத்த வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி பூட்டி காட்டணும். உங்களுக்கு 2 நிமிடம் டைம் தருவாங்க. அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே போல்டு, வாஷர், நெட்டு இந்த 3ஐயும் வந்து அவங்க சொல்கிற மாதிரி போட்டு காட்டணும். 2 நிமிடம் டைம் தருவாங்க. அதே போல் 1 நிமிடம் டைம் தருவாங்க. அதை செக் பண்ணதுக்கு பின்னால் அதை கலட்டி நேரத்தோட இருந்த மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஒன்று வைக்கணும். 1 நிமிடம் டைமுக்குள்ளே நீங்கள் கலட்டணும். இதுக்குரிய மார்க்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து 20 மார்க்ஸ் தருவாங்க. மேனுஃபேக்சரிங் அறிவிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கு 20 மார்க்ஸ் தருவாங்க. அதே போல் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் மெஷர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பரிசோதனை குழாய்கள் வந்து 4 சைஸில் தருவாங்க. 50 மில்லிலிட்டர், 100 மில்லிலிட்டர், 200 மில்லிலிட்டர் இப்படி அந்த பரிசோதனை குழாய்கள் தருவாங்க. அதில் அவங்க தார மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் அந்த பரிசோதனை குழாயில் ஊற்றி காட்டணும். அதே போல் இன்னொரு கம்பி ஒன்று வச்சிருப்பாங்க, சின்ன கம்பி ஒன்று தருவாங்க. அந்த கம்பியை அவங்க தார மெஷர்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற குரடால் நீங்கள் வெட்டி அவங்க தார மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வெட்டி காட்டணும். இதுதான் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நடக்கிற சின்ன டெஸ்ட் வந்து பரிசோதனை குழாயில் அவங்க தார மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை அதில் ஊற்றி காட்டணும். அதே போல் ஒரு கம்பி ஒன்று இருக்கும். அந்த கம்பியை நீங்கள் வந்து கட் பண்ணி காட்டணும். அவங்க தார மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி காட்டணும். இது வந்து மெஷர்மெண்ட்டில் நடக்கிற பேசிக் ஸ்கில் டெஸ்ட். இதுக்கு 20 மார்க்ஸ் தருவாங்க. அடுத்த செக்ஷனை பார்த்தோன்னா வூட் ஜாயினிங்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. வூட் ஜாயினிங்கில் பார்த்தோம் சொன்னால் 150 மில்லிலிட்டர், அதாவது 15 சென்டிமீட்டர் வச்ச பலகை 2 தருவாங்க. ஒரு அசவும் தருவாங்க. அதில் 6 போல்ட்டு வச்ச 6 ஸ்க்ரூப் இருக்கும். 6 ஸ்க்ரூப் தருவாங்க. சில நேரங்களில் கையால் இதை ஸ்க்ரூப் போடுற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் எலக்ட்ரிக் அந்த ட்ரில் தருவாங்க. ட்ரில் மூலமாக நீங்கள் வந்து போடணும். இது எப்படின்னு சொன்னால் 2 பலகை நீங்கள் இணைக்கிறதுக்கு அந்த அசவுல வந்து பொருத்தணும். அந்த 2 பலகைக்கும் இடையிலான ஒரு கெப் வந்து 10 மில்லிலிட்டர்.
10 மில்லிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் அளவில் தான் அதில் சின்ன ஒரு கெப் கொண்டு விட்டு நீங்கள் பூட்டணும். இது நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதை செய்யணும்னு சொல்லி தருவாங்க. அந்த டைமுக்குள்ளே அந்த 2 பலகையும் எஸ்ஓவையும் வந்து பூட்டணும். இதில் நீங்கள் பிள்ளையா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். மொத்தம் இதுக்கு வந்து 20 மார்க்ஸ் தருவாங்க. இந்த 3 இவ்வளவு தான் அந்த பேசிக் ஸ்கில் டெஸ்ட். பொதுவாக 3 செக்ஷனுக்கும் கொமனாக நடக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் குச்சி போடுறது நடக்கும். அதே மாதிரி ரிங் போடுறது வந்து நீங்கள் 3 செக்ஷனுக்கு கொமனாக இருக்கும். இதுக்குரிய மார்க்ஸில் வந்து குச்சி போடுறதுக்கு 10 மார்க்ஸ் தருவாங்க. அதே மாதிரி ரிங் போடுறதுக்கும் வந்து 10 மார்க்ஸ் தருவாங்க. இதுக்குரிய டைம் வந்து 1 நிமிடம் தான். குச்சி போடுறதுக்கு 1 நிமிடம், ரிங் போடுறதுக்கு 1 நிமிடம். அதில் நீங்கள் வந்து பேசிக் ஸ்கில் வந்து அசம்பிளுக்கும் மெஷர்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி பூட் ஜாயினிங் 3க்கும் வந்து மாறும்னு சொன்னேன். அது என்னன்னு சொன்னால் அசம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து போல்ட்டு போட்டு காட்டணும். நீங்கள் மெஷர்மெண்ட் அரைப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன பரிசோதனை குழாய்கள் தருவாங்க. 3 சைஸில் தருவாங்க. அதில் இருக்கிற அவங்க தார இத்தனை மில்லி லிட்டர் வந்து தண்ணி ஊற்றி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி காட்டணும். அதே போல் பூட் ஜாயினிங்னு சொன்னால் 2 பலகை தருவாங்க. அந்த பலகையில் பொருத்தமாக அவங்க சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அசவை வந்து பூட்டி காட்டணும். கையால் பூட்டுற மாதிரியும் வரும். சில நேரங்களில் எலக்ட்ரிக் வந்து ட்ரில்லால் பூட்டுற மாதிரி இருக்கும். இதுகளுக்கு டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் போல்ட்டு போடுறதுக்கு வந்து 2 நிமிடமும், அதே மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு அதுக்கு 2 நிமிடம் தருவாங்க. இதுக்கும் எசவு போடுறதுக்கும் வந்து 3 நிமிடம் தருவாங்க. நீங்கள் கையால் பூட்டுன்னு சொன்னால் 3 நிமிடம் தருவாங்க. எலக்ட்ரிக் கன்னுன்னு சொன்னால் அதுக்கு 2 நிமிஷம் தருவாங்க. மொத்த மார்க்ஸ்கள் வந்து இதுக்கு வந்து 20 மார்க்ஸ் கிடைக்கும். அசம்பிள் மெஷர்மெண்ட் இதுகளுக்கு வந்து 20 மார்க்ஸ் கிடைக்கும். டோட்டலாக குச்சி போடுறது, ரிங் போடுறது, உங்களோட செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசிக் ஸ்கில் டெஸ்ட் அது செஞ்சால் மொத்தமாக மேனுஃபேக்சரிங் 40 மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்குள்ள பெர்டிகுலர் நடக்கிற கிளாஸ்களில் பாஸ் பண்ண பின்னால் நடக்கிற கிளாஸ்களில் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மார்க்ஸில் வந்து உங்களால் மொத்த மார்க்ஸே எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் மேனுஃபேக்சரிங்குரிய பேசிக் ஸ்கில் டெஸ்ட் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஃபிஷரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம தனித்தனியாக வீடியோ பார்ப்போம். இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ஏதாவது டவுட்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பதில் தரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.